விழுப்புரம் மாவட்டத்தில் நெல், கரும்பு, வாழை உள்ளிட்ட பயிர்களுக்கு அடுத்தபடியாக மக்காச்சோள சாகுபடி விவசாயிகள் அதிகமாக ஆர்வம் காட்டிட்டு வராங்க. குறைஞ்ச செலவு, குறைந்த ஆட்கள் தேவை மற்றும் எளிய பராமரிப்பு காரணமாக பல பகுதிகளில் மக்காச்சோள சாகுபடி பரவலாக நடைபெற்று வருகிறது. விழுப்புரம் அருகே உள்ள பல பகுதிகளில் விவசாயிகள் மக்காச்சோளம் பயிரிட்டு வராங்க. மழைக்காலங்களில் மட்டும்தான் பூச்சி தாக்குதல் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்ற நிலையில் மற்ற பயிர்களில் ஒப்பிடும்போது மக்காச்சோள சாகுபடி பராமரிப்பு செலவு குறைவு அப்படின்னு சொல்லி விவசாயிகள் சொல்கிறாங்க. இதனால் பலரும் சாகுபடியை விரும்பி மேற்கொண்டு வராங்க. மக்காச்சோளம் பாப்கார்ன் தயாரிப்பு, குழந்தைங்க விரும்பி சாப்பிடும் ஸ்வீட் கார்ன், சத்து மாவு மற்றும் கோழி தீவன உற்பத்தி உள்ள பல தேவைகளுக்கு அதிக அளவில் பயன்படுது. இதற்காக பல நிறுவனங்கள் நேரடியாக கிராமத்துக்கு வந்து மொத்தமாக கொள்முதல் செஞ்சுட்டு வராங்க. ஆனாலும் ஆண்டுக்கு மக்காச்சோளத்திற்கு உரிய விலை கிடைக்காதனால விவசாயிகள் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. அதிக விளைச்சல் கிடைத்தாலும் அதுக்கேற்ற மாதிரி விலை நிர்ணயம் செய்யலை அப்படின்னு சொல்லி வேதனையை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இதை குறித்து விவசாயி கிருஷ்ணன் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, மக்காச்சோளம் பயிருக்கு 3 முறை மருந்து தெளித்தா போதும். 4 நாட்களுக்கு ஒரு முறை தண்ணீர் பாய்ச்சாலே நல்ல விளைச்சல் கிடைக்கும். ஒரு ஏக்கருக்கு 20,000 30,000 வரைக்கும் செலவு பண்ணா மட்டுமே போதும். மற்ற பயிர்களை விட குறைஞ்ச செலவில் அதிக லாபம் தரக்கூடிய பயிர் இது. அதனால் சரியான பராமரிப்பு, சந்தையில நல்ல விலையும் இருந்தா மட்டுமே எங்களுக்கு லாபம் கிடைக்கும்னு சொல்றாரு. கடந்த ஆண்டுக்கு ஒரு மூட்டை மக்காச்சோளம் 1,800 ரூபாயிலிருந்து 1,900 வரைக்கும் செய்யப்பட்டுச்சு. இந்த ஆண்டு குறைஞ்சபட்சம் 2,500 2,700 வரைக்கும் விலை கிடைத்தா மட்டும்தான் எங்களுக்கு லாபம் கிடைக்கும், இல்லைன்னா நஷ்டம்தான் அப்படின்னு சொல்றாரு. எனவே அரசு உரிய ஆதரவு விலை நிர்ணயம் செஞ்சா மட்டும்தான் மக்காச்சோளத்தை கொள்முதல் செய்ய முடியும் என்று கோரிக்கை வச்சிருக்காங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.